கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கண்டு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-6 வேதவசனங்களை வாசிக்கின்றேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவையில் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே இங்கு 6 விதமான கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்கின்றார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மை சன், do not forget my teaching, but keeps my commands in your heart, for they will length of days, long life and peace shall add to you என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற போதகத்தை, சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கு சாலமோன் நீதிமொழிகளில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக நமக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு நீடித்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு அறிவுரையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் இங்கு சாலமோன் கூட பேசுவதை நாம் பார்க்கிறோம். இஃப் யூ வாக் இன் மை வேஸ் அண்ட் ஒபே மை ஸ்டேட்டஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஆஸ் டேவிட் யுவர் ஃபாதர் டிட், ஐ வில் கிவ் யூ லாங் லைஃப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. இங்கு சாலமோனுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், சாலமோனே, உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததைப் போல நீ நடப்பாயானால் நான் உனக்கு நீடித்த நாட்களை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லி வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனம், இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத வசனத்தை எத்தனை பேர் தியானிக்கின்றீர்கள், அதற்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள், அதை கனப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக அந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நீடித்த நாட்கள் மட்டுமல்ல, தீர்க்க ஆயுசு என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. தீர்க்க ஆயுசு எதை குறிக்கிறது பிரியமானங்களே? கர்த்தரோடு கூட
நித்திய காலமாக இருப்பது பிரியமானங்களே. ஆண்டவரோடு கூட நித்தியமாக இருப்பதை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது நீடித்த நாட்கள் மட்டுமல்ல, சமாதானத்தை தருவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானங்களே. சங்கீதம் 119 சங்கீதம் 165 நாம் வாசிக்கும் போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார் பிரியமானங்களே. ஏசியா 26:3 நாம் பார்க்கும்போது இங்கு பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஏசியா 48:18 நதியை போன்ற சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யோவான் 14:27 சொல்கிறது, உலகம் தராத சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் பிரியமானங்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், பிலிப்பியர் 4:7 புத்தி கெட்டாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றாராம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அதே நீதிமொழிகள் 3:3-4 நாம் வாசிக்கும் போது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பத்தியும் பெறுவாய். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது பிரியமானங்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:10 சொல்கிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, புலம்பல் 3:22 சொல்கிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்து ஜீவிப்போம். யோவான் 1:17 வாசிக்கும் போது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாம் ஒரு காலம் கிருபையை விட்டு விலகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வோம் பிரியமானங்களே. லூக்கா 2:52 வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய கிருபை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வளர்த்தியை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்வதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23 வாசித்து பாருங்கள். இங்கு தாவீது ஒரு வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை.
வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையா நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் ஜீவிப்போம். ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை தாராளமாக வழங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 சொல்கிறது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து ஜீவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழிகளில் நடந்து கொள்ளும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Commit your way into the Lord, test also in him and you shall bring it to pass என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமா பிரியமானவர்களே? உங்களுடைய வழியை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை செவிப்படுத்துவார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய மனதும் மாம்சம் விருப்பப்படி நாம் ஜீவித்தோம் பிரியமானவர்களே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவருடைய வேதத்தின்படி நம்மை அழைத்து இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோம். அவருடைய வழியில் நாம் நடப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக ஆண்டவர் பேரில் வைப்போம். ஆண்டவர் நம்மை பாக்கியவதியாக பாக்கியவானாக ஆண்டவர் மாற்றுவார் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். அடுத்ததாக அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது, ஆண்டவருக்கு பயந்து நடந்து தீமையை விட்டு விலகும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானங்களே. இந்த நாளிலே ஆண்டவங்களோடு பேசுகிறார். நீதிமொழிகள் 3:8 சொல்கிறார், உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நாம் எப்பொழுது நாம் பயந்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய உபத்திரங்களை, நம்முடைய வியாதிகளை
அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்கள், வியாதிகளை ஆண்டவர் நீக்கி போடுவார் பிரியமானவர்களே. அடுத்ததாக அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதிலே முதலிடம் வகிக்கிறீர்கள் பிரியமானங்களே? நம்முடைய வருமானத்திலே, நம்முடைய தொழிலில் வருகின்ற வருமானத்திலே, வியாபாரத்திலே, நாம் வேலை செய்வதன் மூலமாக வருகிற வருமானத்திலே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு நாம் கொடுத்து ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானங்களே, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் முதல் தேதி சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு நான் எடுத்து செல்ல மாட்டேன் பிரியமானங்களே. நேராக சர்ச்சை போதகருக்கு என்னுடைய தசம பாகத்தை நான் அனுப்பிவிடுவேன். இவ்விதமாக 5 வருடங்கள் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது 6வது ஆண்டு எனக்கு ஆண்டவர் சொந்த இடத்தை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம் பொருளால் ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் போது ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கின்றார் பிரியமானங்களே. ஆதலால் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில், வியாபாரம், உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமானால், கடன் பிரச்சனை தீர வேண்டுமானால் உங்கள் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற தெய்வம் அல்ல, ஆசீர்வாதத்தோடு கூட சிட்சையும் கூட அனுப்புகிறார். சிட்சையின் மூலமாக நம்மை அவருடைய சாயலாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் பரிசுத்தத்தில் பங்குள்ளாக மாற ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மீண்டுமாக சொல்கிறது, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு, சமுதாயத்துக்கு, சபைக்கு, குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்ற அவர் சிட்சைகளை அனுப்பி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, எதற்காக ஆண்டவர் சிட்சை அனுப்புகிறார்? சிட்சை எதிர்காலத்தில் நமக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிட்சையின் மூலமாக நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி வைக்கப்படுவோமாம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவங்களோடு பேசுகிறார். எபிரேயர் 12:6 சொல்கிறது, சிட்சையின் மூலமாக தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், ஆண்டவரை முறுமுறுக்கிறோம் பிரியமானங்களே. ஆனால் வேதம் சொல்கிறது, சிட்சை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை அவருடைய சாயலாக மாற்றுகிறார். பிரியமானங்களே, இன்னும் அவருக்காக நாம் எழும்பி நின்று அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 6 காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நீதிமொழியின் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். முதலாவது, உங்களுடைய ஆண்டவருடைய பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே, பிரமாணத்தை நாம் ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. இரண்டாவது, ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை விலகாதிருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக,
நம்முடைய நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல பிரியமானங்களே, கர்த்தர் மேல் இருக்க நாம் முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு பயந்து நாம் தீமை விட்டு நாம் விலகுவோம் பிரியமானங்களே. நம் பொருளால் கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம் பிரியமானங்களே. கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாமல் இருப்போம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோம். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோம். சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிலே நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-12 வேத வசனம் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் மறக்காதபடி, ஆண்டவர் உம்முடைய கிருபையும் சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி, எங்களுடைய நம்பிக்கை உங்கள் பேரில் இருக்க, உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஜீவிக்க, எங்களுடைய பொருளால் உம்மை கனம் பண்ண, நீர் அனுப்புகிற சிட்சையை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் யோபை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதைப் போல சிச்சையின் மூலமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை கனப்படுத்த, அது மட்டும் இல்லாமல் சிச்சையின் மூலமாக எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய வேதத்தின் நடந்து வேதத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். உன் வாலிபன் நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினையும் சொல்லி வேத வசனத்தின்படி வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் போய்விடாதபடி, உலகத்தின் மாயிலை சிக்கி ஆண்டவரை அரசியல்வாதிகள் பின்னாலும் ஆண்டவரை சினிமா நடிகர்களுக்கு பின்னாலும் போய்விடாதபடி ஆண்டவரை உண்மையே பின்பற்றி வர ஒவ்வொரு வாலிபர்களையும் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு காலத்தில் வாலிபராக இருந்த என்னை ஆண்டவரே நீர் என்னை அழைத்து கொண்டீரப்பா. உடைய சிலுவையின் அன்பு என்னை மாற்றினது அப்பா. உலகத்தின் மாய்க்கு பின்னால் சென்று கொண்டது என்னை நீர் மாற்றினீரப்பா. அவிதமாக ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கும் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளில் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு தந்த வேலையை தந்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் ஆண்டவர் சொல்வது, ஏதோ என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க எங்களிடத்தில் பணம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு கடிதம் எழுதுகிற ஜெபத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணத்துக்கான எல்லா பண தேவைகளையும் அற்புதமாக தந்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் வியாதிகளை கண்டு மனதுருகினீரே சுவாமி. இந்த நாளில் ஆண்டவர் வீட்டிலும் ஆண்டவரே மருத்துவமனையிலும் வியாதியாக இருந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி வியாதிகளை சுகப்படுத்தும் அப்பா. நீ தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தெய்வம் அப்பா. ஆண்டவரை நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தலை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு இந்த வியாதிகளை விட்டு நீங்காதா என்று கண்ணீரோடு படுக்கையில் அப்பா அழுகையோடு இருந்து கொண்டிருக்க வியாதியஸ்தலை கண்ணோக்கி பாரும் அப்பா. அப்படி வியாதிகளை சுகப்படுத்தும் அப்பா. அப்படி வியாதியிலிருந்து விடுதலை தாரும் இப்பொழுதே ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தலையும் சுகப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. நம்முடைய தெய்வீக கிருபை ஒவ்வொருவரையும் தொடரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம்,